தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னத்தான் சொல்லிட போறீங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க. 8ல் குரு மறைப்போகுது சார், அது ஜூன் மாதம் வரப்போகுது. அதை பற்றி டிப்ரெஷனை முதல்ல மைண்ட்லேருந்து எடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு செம்ம மேட்ரு ஒன்று நடக்க போகுது. உங்களுக்கு பணம் வருவதைப் போலவே குடும்பஸ்தானாதிபதி குடும்பத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பதெல்லாம் ஏற்படுகிறது. 2 என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தன லாபம். அதனால் பண லாபங்கள்லாம் உங்களுக்கு வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த வீட்டை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அது ஏதோ நெஞ்சம் மறப்பதில்லை வீடு மாதிரி ஆயிரும். நெஞ்சம் மறப்பதில்லை. ஏன் அது என்ன பேய் வீடுன்னு ஆக்கி விட்டீங்க? அந்த வீட்டுக்கு போய் குடியிருந்தா தானே. உங்கள் மைண்ட் செட் என்னன்னா, அங்கே போன நேரம் எனக்கு சித்தப்பாட்ட கேளுங்க. வயதில் மூத்தவர்கள், ஏற்கனவே இடம் வாங்கினவங்க, அனுபவம் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். புரியுதா? அப்போது நீங்கள் அது தெளிவான ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தான் உங்களால் எதையும் செய்ய முடியும். அதே மாதிரி 1-10 கூடையவர். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னத்தான் சொல்லிட போறீங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க. 8ல் குரு மறைப்போகுது சார், அது ஜூன் மாதம் வரப்போகுது. அதை பற்றி டிப்ரெஷனை முதல்ல மைண்ட்லேருந்து எடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு செம்ம மேட்ரு ஒன்று நடக்க போகுது. என்னது சார்? 5 யாரு? 5 யோகாதிபதி. எப்படி? யோகாதிபதி உச்சம் பெறப்போகிறார் 2ஆம் இடத்திலே, மகரத்தில். யோகாதிபதி தனாதிபதி வீட்டிலே உச்சம் பெற்றால் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் சார்? மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் வந்து பணமாக மாறப்போகிறது. சில்லறை வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் பெரிய இந்த வியாபாரம் பண்ண போகிறீங்க. வர்த்தவர் ஹோல்சேல் வியாபாரிகளாக மாறப்போகிறீர்கள். தமிழ்நாட்டுக்கு மட்டும் சப்ளை பண்ணியிருந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இனிமேல் நேஷனல் லெவலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க. தனுசு ராசிக்காரர்கள் பிஸ்னஸ் ஒருபடி மேலே செல்கிறது. ஒருபடி மேலே. 5 குடைவன் 2ஆம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது பிள்ளை உங்களுக்கு யோகங்களால் திடீர்னு தன லாபம். சார், நான் வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ளுங்க. எதை கேட்டாலும் நம்ம என்ன சொல்கிறோம் சொல்லுங்கள்? மனசை திரு சொல்லுங்கள். எதை கேட்டாலும் நம்ம என்ன சொல்கிறோம்? ஐயா கல்யாணம் ஆக போகுதா? கல்யாண யோகம் வந்துருச்சா? அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம்? குழந்தை பிறக்கிற யோகம் வந்துருச்சா? என்ன சார் சொல்கிறீங்க? என் வாழ்க்கையில் இந்த யோகங்கள்லாம் கூட இருக்கா? போன்ற விஷயம். யோகம். ஸோ அந்த யோகங்கள் எல்லாம் வருகின்ற ஒரு நேரமாக இந்த நேரம் என்பது இருக்கும். 5 குடைவன் 2ஆம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது, 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் பொழுது ஏற்படுகின்ற மிக பிரம்மாண்டமான விஷயமே என்ன அப்படின்னா, உங்களுக்கு பணம் வருவதைப் போலவே குடும்பஸ்தானாதிபதி குடும்பத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பதெல்லாம் ஏற்படுகிறது. 2 என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தன லாபம். அதனால் பண லாபங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது. அடுத்தாக 2ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஒரு நல்ல விஷயம். இப்படி படிப்பு, எதெல்லாம் 2ன்னு வச்சுக்கிறீங்களா வச்சுக்கோங்க. பேச்சு, உங்கள் பேச்சுக்கு ஒரு சபை மரியாதை கிடைக்கும். அவையிலே நீங்கள் ஏதாவது சொல்லும் பொழுது அதை மக்கள் வந்து மதிப்பாங்க. உங்களுடைய கூட பிறந்தவங்க, அக்கா, தங்கை, அம்மா எல்லாம் மதிப்பாங்க. அதான் ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக 2ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சம் பெறும் பொழுது உங்களுடைய பணத்தை மிச்சம் செய்து இடம் வாங்குவீங்க. இந்த மாதம் ஃபுல்லாக. இந்த மாதத்தில் வேணால் பாருங்கள், உங்கள் இனிஷியேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஏன் இப்போ சும்மாவே இருக்கோம்? இந்த பக்கத்தில் இருக்க இடத்த வாங்கி கேட்டு பார்க்கலாம். கிடச்சதுன்னா நம்ம ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். நண்பர்களே, வாழ்க்கையிலே அவசரப்பட்டு இடம் வாங்கி, அவசரப்பட்டு நிலம் வாங்கி, அவசரப்பட்டு வீடு கட்டிய ஒரு அனுபவங்கள் எனக்கு நிறைய உண்டு. முதல்ல உங்களுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்துக்கோங்க. இந்த மாதத்திலே உங்களுக்கு லோன் போட்டால் வருமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. அந்த இடம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா? அதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு முடிவாயிருச்சு. ஒரு விஷயம் என்னென்னா, கூடவே 7 பாதகாதிபதி புதன் வருகிறான். 7-10 கூடையவன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் மைண்டை டக்குன்னு ஒரு லேண்ட் வாங்க வைப்பார், டக்குன்னு ஒரு இடம் வாங்க வைப்பார், டக்குன்னு ஒரு வீடு கட்ட வைப்பார். அது என்ன கருமோ என்ன ஒன்றுமே தெரியாமல். ஏன்னா சில பேருக்கு தெற்கு திசை வீடுகள் ஆகாது, தெற்கு பார்த்த வீடுகள் ஆகாது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இப்படி தான் அவசரமாக செவ்வாய்ப்பேட்டையிலே முன்னாடி தெருவிலேயே இருக்கக்கூடிய முதன்மை வீடுன்னு வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த வீட்டை வாங்கினதுக்கப்புறம் தான் அது ஏதோ நெஞ்சம் மறப்பதில்லை வீடு மாதிரி ஆயிரும். நெஞ்சம் மறப்பதில்லை. ஏன் அது என்ன பேய் வீடுன்னு ஆக்கி விட்டீங்க? அந்த வீட்டுக்கு போய் குடியிருந்தா தானே. உங்கள் மைண்ட் செட் என்னன்னா, அங்கே போன நேரம் எனக்கு கெடுதல் நடக்குது, ஒரு அமானுஷ வீடு மாதிரி ஆக்கி விட்டுருவீங்க. அதை
என்ன அந்த வீடு ஒரு பாவமும் பெறல. நீங்களாக தான் அவசரப்பட்டு தெரியாமல் வாங்கிட்டீங்க. வாங்கின நாள்லேருந்து அடுத்த நாளே விற்கலாமான்னே உங்கள் மைண்டு போயிட்டே இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வடகிழக்கு ஈசான்ய மூலையில் இருக்கின்ற வீடுகள் சரியா, உங்களுக்கு அதே மாதிரி பெரும்பாலும் தெற்கு பார்த்த வீடுகள் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. அதெல்லாம் வாங்காது. அவசரப்பட்டு வாங்கினாலும் அந்த வீடு எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி ஏதாவது இருந்ததா, யாருக்கேனும் ஏதாவது அசம்பாவிதங்கள் அந்த வீட்டில் ஏற்பட்டுதா? இதே மாதிரி தான் ஸ்ரீபெரும்புதூரில் என் நண்பர் ஒருத்தர் வீடு வாங்கினார். அவசரமாக வீடு வாங்கிட்டார். அது வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் இருந்து அவங்க அது இறைவனடி சேர்ந்துருக்காங்க. அது அவங்க தானாக முடிவெடுத்து ஆத்மஹத்தி பண்ணியிருக்காங்க. புரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கோங்க. அது தெய்வமே என்ன சொல்கிறீங்க, இந்த வீட்டில் தாயா மஞ்சு இப்போ நைட்டானா மஞ்சு வரான்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. தேவையா? கீழே வழியில் போயிட்டு இருக்கிற பாம்பு எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டுக்கிற மாதிரி. இங்கே பாருங்க, ஒரு இடம் வாங்க போகிறீங்கன்னு முடிவாயிருச்சுன்னா 4 பேர்கிட்ட விசாரித்து வாங்குங்க. அதை பற்றி பேங்க்கில் என்ன பண்ணணும், நீங்கள் கொடுத்து உங்கள்கிட்ட 90 லட்ச ரூபா பணம் இருக்குது என்ன, ஆனால் வீடு மதிப்பு 70 லட்சம் தானா கூட வேணுக்குன்னே லோனுக்கு போங்க. எப்படியே வேணுக்குன்னே லோனுக்கு போங்க. அந்த லோனுக்கு போகும்போது தான் பேங்க்கு பல விஷயங்கள் வெளியெடுத்துருவான். பேங்க் லீகல் டீம் புரியுதா? அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வீட்டில் இப்படி நடந்தது, பழைய சொத்து பிரச்சனை இருந்தது, இதெல்லாம் ஏற்படும். தேவையில்லாத வேலை போய் மாட்டிக்காதீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகம் இருக்கிறது, அது வேஸ்ட் ஆகக்கூடிய வகையிலே அதை கெடுத்து விடுறதுக்கு புதன் பக்கத்திலே உட்காந்துருக்கான். எவன் பேச்சையும் கேட்காம நீங்கள் இந்த மாதம் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அந்த நினப்பை மறந்துடுங்க. உங்களுடைய அப்பாட்ட கேளுங்க, சித்தப்பாட்ட கேளுங்க. வயதில் மூத்தவர்கள், ஏற்கனவே இடம் வாங்கினவங்க, அனுபவம் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். புரியுதா? அப்போது நீங்கள் அது ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தான் உங்களால் எதையும் செய்ய முடியும். அதே மாதிரி 1-10 கூடையவர் புத பகவான் 2ஆம் இடத்துல வரும்பொழுது தொழிலால் வரக்கூடிய ப்ரமோஷன்கள், அரியரு, பழைய பெண்டிங் பணம் இதெல்லாம் கூட வருங்க. இவ்வளவும் நல்லது இருக்குது. அப்போது சுக்கிர பகவான் உங்களுடைய 6 கூடையவர், இவர் வேறு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 6-10 கூடி இருக்கும்போது தொழில், இப்போ ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க, ஸ்பா வச்சுருக்கிறவங்க, எப்படியே ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்க, ஸ்பா வச்சுருக்கிறவங்க போன்றவர்கள்லாம் கூட உங்கள் வாழ்க்கையில் அவங்கெல்லாம் அவங்க தொழிலை அபிவிருத்தி பண்ணிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான நேரமாக இந்த நேரம் கருதப்படுகிறது. சில பேர் பியூட்டி பார்லர் பண்ணுவாங்க, சில பேர் பிரைடல் மேக்கப் பண்ணுவாங்க. இவர்களெல்லாம் கூட இந்த மாதத்தில் ரொம்ப நல்லா வருவீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இறைவனே கையில் வந்து அதிர்ஷ்டத்தின் சாவியையே, மகிழ்ச்சியின் சாவியே, செல்வத்தின் சாவியை கொடுத்துட்டான். பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை ஜாக்கிரதையாக பார்க்கணும். என்ன, நீங்கள் எடுக்கின்ற முடிவு சரியா என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதி செய்து கொள்ளுதல் உங்களுக்கு நல்லது. இந்த நண்பனை நம்பி, இவனை நம்பி நம்ம இவ்வளோ தூரம் இறங்கலாமா, இவனுக்கு முதல்ல அறிவு இருக்கா அப்படின்னு பாருங்கள். என்ன, நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற புரோக்கர் ஆகட்டும், நம்மக்கிட்ட பார்த்துட்டு இருக்கிற நமக்கு வீட்டை ரெஃபர் பண்ணுறவங்களாகட்டும், அவங்களுடைய கண்டிஷன் முதல்ல பாருங்கள். இவரே ரப்பர் செருப்பு போட்டுக்கிட்டு சும்மா சுற்றிக்கிட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு வெட்டி பையன் இவன் நமக்கு அந்த வீடு ரெஃபர் பண்ணுறான்னா அந்த வீடு நமக்கு வேண்டாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவன் நமக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வதாக நீங்கள் நினைத்தால் மட்டுமே நீங்கள் அதை தொடருங்கள். இல்லைன்னா சும்மா கூட வச்சுருங்க. பணம் தான் வரப்போதே, சும்மா கூட பேங்க்கில் வச்சுருங்க. உங்களை யாரும் வேண்டாண்ணா. பாருங்க நண்பர்களே, பல நேரங்கள் நான் சொல்கிறேன், பணம் வரலன்னா தொழில் பண்ணியே ஆகணும்னு உங்களை யாரும் வந்து குச்சி வச்சுலாம் அடிக்கலை. இப்போ நீங்கள் உடனே வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அது சும்மா கூட எடுத்து வைங்க. பல பேருக்கு அரச பதவி மாதிரி, ராஜா மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்க போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.